இந்த லேண்ட் வந்து டைரக்ட் ஓனர் கம்பெனி அப்படின்றனால இவங்களேவும் இது டெவலப் பண்ணி எந்த ஒரு மார்க்கெட்டிங் கமிட்மெண்ட்டும் கொடுக்காம இவங்களே சேல் பண்றதுனால உங்களுக்கு புரோக்கரேஜ் கமிஷனா இருக்கட்டும், மார்க்கெட்டிங் ஃபீஸா இருக்கட்டும், இது எதுவுமே உங்களுக்கு வராதுங்க. அதனால இங்க நீங்க லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாவே இங்க இடம் வாங்கிக்க முடியும். இந்த லேண்ட் வந்து எப்படிப்பட்ட லேண்ட் அப்படின்னா, இந்த லேண்டு நேஷனல் ஹைவே மேல லொக்கேட்டா இருக்குது. இங்க பாருங்களேன். ஸோ நேஷனல் ஹைவே, ஸோ அதுக்கு மேல அப்படியே இந்த லேண்ட் லொக்கேட்டா இருக்குது. இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நேஷனல் ஹைவே ஆல்ரெடி இப்போ 2 வழி சாலையா இருக்குது, இது 4 வழி சாலை அப்டேட் பண்றாங்க. ஸோ அதனால இந்த பக்கம் போக்குவரத்துமே அதிகமாயிடும். போக்குவரத்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா இந்த லேண்டோட வேலையும் எங்கேயோ போயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் போது நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல குரோத் எதிர்பார்க்க முடியும். எனக்கு பின்னாடி தெரியுது இல்லையா, இது வந்து ஒரு பெரிய ஹைவே நினைச்சிட வேணாம். இந்த ப்ராஜெக்டுக்குள்ள இருக்கக்கூடிய 33 அடி பிளாக் டாப் ரோடு, கிட்டத்தட்ட 4 கார் ஒரே டயத்துல ஒரே லென்த்ல பார்க் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு பெரிய ரோடு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ரோடு சின்னதா இருக்கு, சோ அதனால எனக்கு அந்த இடம் வேணாம் அப்படின்ட்டு சில பேர் சொல்லியிருந்தீங்க. சோ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 33 அடி பிளாக் டாப் ரோடு, நல்ல வைல்டான பெரிய ரோடு. ஸோ அது பார்க்கும்போது நீங்க ஒரு பெரிய கார், எந்த கார் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, உங்களால இதுக்குள்ள வந்து ஈஸியா வந்துட்டு போக முடியும். வெளியே போனீங்க அப்படின்னாலும் மெயின் ரோடு. ஓகேங்களா? ஸோ உள்ளுக்குள்ளேயும் பெரிய பிளாக் டாப் ரோடு, வெளியேவும் மெயின் ரோடு. அதை பார்க்கும்போது ஸோ நீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இந்த பக்கம் டிராவல் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல நான் காசு போட்டா, அதாவது இங்க லேண்ட் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு எந்த மாதிரி growth இருக்கும் அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரும் இல்லையா? சரி, பார்க்கும்போது கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க. பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா பெரிய ரிங் ரோடு வருது. இது மட்டும் இல்லாம செய்யூர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிப்காட்டும் வருது. அந்த சிப்காட்டை சிஎம்ஏ வந்து ஓபன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏரியா பாத்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் போகக்கூடிய எல்லா இடத்துக்கும் போகும். இங்க இருந்து நீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா போய்க்கிற முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு growth வந்து நல்ல அபரிவிதமா இருக்கும். காலையில இருந்து இப்போ வரையுமே இந்த இடத்தை வாங்குறதுக்காகவும் பார்க்கறதுக்காகவும் ஆட்கள் வந்துகிட்டு தான் இருக்காங்க. சோ எனக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும் எத்தனை கார் வந்து நிக்குது அப்படின்றது. எனக்கு பின்னாடி பாருங்களே. சோ அத்தனை பேர் இங்க வந்து பார்க்கவும் செய்றாங்க, ஒரு சில பேர் வாங்கவும் செய்றாங்க. சோ அப்படின்னா பாத்துக்கங்க, இங்க வந்து மக்கள் பார்க்கறதுக்கும் வாங்குறதுக்கும் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்றது. ஓகே, மேம் வந்துட்டாங்க. மேம் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ கேட்க போறது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். மேமோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, ஹாய் மேம். ஹலோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க, உங்க பேர் என்ன, உங்க கம்பெனி நேம் என்ன? மை செல்ஃப் பிரதான்யா. என்னோட கம்பெனி பேர் வந்துட்டு நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே ஓகே. எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா ஆன் ரோட் சைட் போடுவோம். சைட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். நான் சொல்லி தெரியறதை விட அந்த சைட் பேசும், நான் பேசுறதை விட அந்த மாதிரி இருக்கும். ஓகே மேம், சோ நற்பவில நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட்டா இருக்கு? இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து சிங்வி எம்ரால்டு. நற்பவி ப்ராப்பர்ட்டில சிங்வி எம்ரால்டு. இது வந்துட்டு எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா செங்கல்பட்டுல இருந்து கல்பாக்கம் போற திருக்கழுக்குன்றம் பைபாஸ்ல 100 ஃபீட் ரோட் மெயின்லயே அமைஞ்சிருக்கு நம்ம சைட். சூப்பர். அதாங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ பண்ணிருக்கோம். ஸோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆன் ரோட்ல இருந்து கொஞ்சம் தூரம் போற மாதிரி தான் இருக்கும். பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு டு திருக்கலம் போறக்கூடிய பைபாஸ் மேல ஆன் ரோட் மேல தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஓகே மேம், இந்த ஆன் ரோட் மேல இருக்க சைட்டுக்கு நம்ம எந்தெந்த மாதிரிலாம் ஆக்சஸ் வர முடியும்? இங்க அக்சசிபிலிட்டின்னு பார்த்தா செங்கல்பட்டு பஸ் ஸ்டாப் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் அங்க இருந்து ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான். திருக்கழுக்குன்றம் பஸ் ஸ்டாப் ஜஸ்ட் 500 மீட்டர்ல இருக்கு. கார் புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஈஸியா புக் பண்ணிக்கலாம். அதாங்க. அப்படி பார்க்கும்போது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், எந்த ப்ராஜெக்ட்டுக்கு கனெக்டிவிட்டி ஈஸியா இருக்குதோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நல்ல growth எதிர்பார்க்க முடியும் சொல்லிருக்கீங்க இல்லையா? அது பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கனெக்டிவிட்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குது. அதே மாதிரி கேப் ஃபெசிலிட்டியுமே ரொம்ப ரொம்ப ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்குமே நீங்க ஒரு நல்ல growth எதிர்பார்க்க முடியும். ஓகே மேம், சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க, இவ்வளவு வெளிவா இருக்கிற இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள இப்போ நீங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நற்பவில ரொம்ப பிரம்மாண்டமான ஆர்ச்சி கொடுத்திருக்காங்க. உள்ள என்ட்ரானதும் 33 ஃபீட் பிளாக் டாப் ரோடு கொடுத்திருக்காங்க, தார் ரோடு. ஒரு சைட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மழை நீர் வடிகால் வசதி வேணும். அது 2 பக்கமும் சூப்பர்வா பண்ணிருக்காங்க. தென் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்திருக்காங்க, அவென்யூ ட்ரீஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பார்க் அவைலபிள் இருக்கு. தென் வந்து ஒரு மினி ஷாப்பிங் மால் மாதிரி வர போறது, அதுக்கான ஸ்பேஸ் என்ட்ரன்ஸ்லயே இருக்கு. திஸ் இஸ் a gated community project. உங்களுக்கு gated community அப்படின்னா உங்களுக்கு தெரியும், செக்யூரிட்டி இருப்பாங்க, 24 hours சிசிடிவி கேமரா இருக்கும். கிரவுண்ட் லெவல்ல வந்துட்டு ஒரு 20 ஃபீட்ல வந்துட்டு நமக்கு தண்ணி கிடைச்சிடும், சுவையான குடிநீர் அவைலபிள். இங்க இருக்க பசுமையான இந்த மரம் செடி கொடிகள் இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிரவுண்ட் லெவல் வாட்டர் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறதுக்கு பதிலா அந்த சைட்டே உங்களுக்கு கொடுத்துருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. அதாங்க. சார் பார்க்கும்போது நீங்க உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லா அம்யூனிட்டிஸுமே இப்போ உங்க பண்ணி வச்சிட்டாங்க. ஓகே மேம், இப்போ ப்ராஜெக்ட்டுக்குள்ள என்னென்ன ஹைலைட்லாம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அப்புறம் ப்ராஜெக்ட் பக்கத்துல என்னென்ன ஹைலைட்லாம் இருக்குது, ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரி இருக்குது சொல்லுவீங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ரோடு சொல்லிடுறேன். நான் செங்கல்பட்டுல இருந்து திருக்கழுக்குன்றம் வர ரோடு வந்துட்டு 4 வழிச்சாலையா மாத்திட்டாங்க. ஓகே, இப்போ திருக்கழுக்குன்றம்ல இருக்க இந்த பைபாஸ் ரோடு இருக்குல்ல, இது
2 வழிச்சாலையா இருக்கு, 4 வழிச்சாலையா மாற போகுது. அதுக்கப்புறம் இந்த ரோடு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிபரல் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க, CPRR அந்த ரோடு வந்துட்டு கனெக்ட் ஆக போகுது. பூஞ்சேரியில வந்துட்டு இப்ப NH ரோடு வர போகுது, அங்க தலைமை செயலகம் ஆல்சோ வர போகுது. உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் வருது அப்படின்னு சொன்னா அதனோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இங்க நியர்பை செங்கல்பட்டுல இருக்கிறது உங்களுக்கு தெரியும், அது வந்து CMD-யா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, மாத்துறதுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அங்க வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்கூல்ஸ் இருக்கு, காலேஜ் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, ஒரு என்ன சொல்றது நமக்கு தேவையான எல்லா நீடடுமே செங்கல்பட்டுல இருக்கு உங்களுக்கு. சோ அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பிளேஸோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒன்னு செங்கல்பட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா ரயில்வே ஸ்டேஷன் அதை சொல்லலாம். அது வந்து ரயில்வே ஸ்டேஷனோட ஹப் அப்படின்னு சொல்லலாம். எல்லா ட்ரெயினுமே அங்க நிக்காம போகாது. சோ அப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம முதலீடு பண்றோம் அப்படின்னு சொன்னா அங்க போக்குவரத்து வந்துட்டு நம்ம மெயினா பார்க்கணும். அந்த வகையில பார்க்கும்போது பஸ் அண்ட் ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இங்க ரொம்ப நல்லாவே இருக்கு. சோ டெவலப்மெண்ட் அப்ப இந்த பிளேஸ்க்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஓகே மேம், சோ இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றவங்க கண்டிப்பா ஒரு growth எதிர்பார்ப்பாங்க இல்லையா? சோ அப்படி growth ஆகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் பக்கத்துல வருது? சார் அப்ரிசியேஷன் அப்படின்னு சொன்னா மதுராந்தகம்ல வந்துட்டு 2000 ஏக்கரால வந்துட்டு குளோபல் சிட்டி வர போகுது. அப்ப தெரியும் இதனோட அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சிப்காட் வர போகுது, செய்யூர் அந்த இடத்துல வர போகுது. மகாபலிபுரம் சுத்தி உள்ள 25 கிராமங்களை 2000 கோடி ரூபாய் செலவுல நகரமயமாக்க போறாங்க. அப்போ இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல நம்ம சைட் இந்த காம்பவுண்ட் வால் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்துட்டு விஜயோட ரெசார்ட். அந்த வகையில பார்த்தா இந்த இடத்துல வந்துட்டு விஜயோட ரெசார்ட் இருக்கிறதுனால பில்டிங் ஃபியூச்சர்ல வர போறது கிடையாது. சோ வென்டிலேஷன் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அப்ரிசியேஷன் ஆல்சோ குட் அண்ட் வென்டிலேஷன் ஆல்சோ குட். ஓகே மேம், சோ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படி சொல்லிட்டீங்க, ப்ராஜெக்ட் பக்கத்துல என்னென்ன வரப்போகுது அப்படி சொல்லிட்டீங்க இல்லையா? அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க இப்போ என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க? இது வந்து DTCP அண்ட் ரெரா அப்ரூவ்டு 127 பிளாட் இருக்கு. இதுல 40% சோல்ட் ஆயிடுச்சு, 60% இருக்கு. கால் கிரவுண்ட்ல இருந்து 1 கிரவுண்ட் வரைக்கும் இருக்கு. எல்லா ஃபேசிங்லயுமே அவைலபிள், டைட்டில் கிளியர், டாக்குமெண்ட் பக்கா. சொதாங்க சார், அப்படி பார்க்கும்போது இங்க DTCP மற்றும் ரெரா அப்ரூவ்டும் இருக்குது. ஓகே மேம், சோ பக்கத்துல இவ்வளவு growth வருது, உங்களுக்கு இவ்வளவு அமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு கொடுக்குறீங்க? இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திஸ் இஸ் a gated community ப்ராஜெக்ட். நீங்க ரோடு பார்க்கும்போது தெரியும் ரொம்ப வைட் ரோடு, 33 ஃபீட் கொடுத்திருக்கோம். அப்புறம் மழைநீர் வடிகால் வழி இருக்கு, 24 hours வந்துட்டு CCTV கேமரா இருக்கு, செக்யூரிட்டி அவைலபிள், சுத்தி காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். கேட்டட் கம்யூனிட்டி அப்படினாலே உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன்ல மினி ஷாப்பிங் மால் வர போகுது, அவனி ட்ரீஸ் இருக்கு, ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸுமே நம்ம கொடுத்து நம்மளோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1899 தான். நீங்க மத்த ப்ராஜெக்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா இருக்கும். வை பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா எல்லாருமே சைட் ஒருத்தவங்க தான் இருக்கும், டெவலப்மெண்ட் ஒருத்தவங்க பண்ணிருப்பாங்க, மார்க்கெட் ஒருத்தவங்க பண்ணிருப்பாங்க. அது கஸ்டமர் கைக்கு வரும்போது இந்த அமௌண்ட் எல்லாம் இன்க்ளூட் ஆயிட்டு ஒரு பிக் அமௌண்டா போய் நிக்கும். பட் நம்ம கிட்ட வந்துட்டு லேண்ட் ஓனர் நம்ம அப்படின்றதுனால டெவலப்மெண்ட் நம்ம தான் பண்றோம் அப்படின்றதுனால இந்த பிரைஸ்க்கு நம்மளால கொடுக்க முடியாது. கேப் சர்வீஸ் அவைலபிள், நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, டோர் ஸ்டெப் சர்வீஸ் நம்ம பண்ணி கொடுக்கிறோம். சொல்லுங்க. அப்படி பார்க்கும்போது பக்கத்துல எக்கச்சக்கமான growth வருது. அப்படி இருக்கும்போது 646 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஒரு பிளாட் சேல்ஸ் ஆரம்பிக்குது. அப்படி பார்க்கும்போது உங்க கையில ஒரு 13 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால இங்க ஒரு பிளாட் சேல்ஸ் பண்ணிக்கிற முடியும். இல்ல இடமும் நான் வாங்கி அவங்களே எனக்கு வீடு கட்டி தருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவுமே பண்ணி தர்றாங்க. அதாவது 28 லட்சம் ரூபாயில உங்க இடத்தோட தனி வீடு ஒன்று கட்டி தர்றாங்க. சோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளுங்க. ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் கால் பண்ணிக்கங்க. சோ சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி சொல்லுங்க. சோ இவங்களே உங்க வீட்டுக்கே வந்து டோர் ஸ்டெப்ல உங்க வீட்டுக்கே வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிட்டு இந்த சைட்டை காமிச்சிட்டு திரும்ப உங்க வீட்டு டிராப் பண்றாங்க. அந்த அளவுக்கு இவங்க நம்மளுக்கு சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லங்க, இந்த ஏரியா மட்டும் இல்ல, நீங்க சென்னை சரௌண்டிங்ல, செங்கல்பட்டு சரௌண்டிங்ல எந்த ஏரியாவது நீங்க இடம் பார்க்கணும் இல்ல வீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதே நம்பர் கால் பண்ணிக்கங்க. உங்க பட்ஜெட் என்னன்னு சொல்லுங்க, உங்க லொகேஷன் என்ன சொல்லுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரை இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க செங்கல்பட்டு வந்துட்டீங்க அப்படின்னா திருக்கலங்குன்றம் போகக்கூடிய அந்த பைபாஸ்ல ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணாலே போதும், உங்களால இந்த ப்ராஜெக்ட் பண்ணிக்க முடியும். சோ ஃபைனலா பார்க்கும்போது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இடம் பாக்குறீங்க இல்ல உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு பாத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும். சோ இந்த வாரம் நீங்க இடம் பார்க்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சைட்டையுமே ஒரு தடவை வந்து பாருங்க. சோ அதுக்கப்புறம் உங்களோட முடிவை நீங்க ஸ்ட்ராங்கா எடுங்க. உங்க வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சந்திக்கும் வரை உங்களுக்கு டாடா பை பை, see you.